ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நோன்பு கஞ்சி தான் வாங்க போகிறோம். நானும் ஐயானும் எங்கடா போகிறோம்? கஞ்சி வாங்குறதுக்கு போகிறோம். நோன்பு கஞ்சி வாங்குறதுக்கு நம்ம போகிறோம். வாங்க இப்போது போகலாம். அப்படியே இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். போகலாமா? என் பையன் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபாஸ்ட்டாக இருக்கிறான். கஞ்சி வாங்குறது சொன்னவன் ஃபஸ்ட்டு அவனே முன்னே நிற்கிறான். வாப்பா போகலான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு தோண்டு கஞ்சி வாங்குறது ரோட்டுக்கு போயிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோடய ஏரியாவும் என்னோடய வீடும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய தெரு அது எங்கள் வீட்டு தெரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய பச்சை கலர் பில்டிங் தெரியுதுல்ல, அதுதான் என்னோடய வீடு. வாங்க கஞ்சி வாங்குறதுக்கு போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் நோன்பு இல்லை, சும்மா கஞ்சி சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால தான் நம்ம கஞ்சி வாங்குறதுக்கு போகிறோம். நோன்பு கஞ்சி. ஐயா, என் பையன் பாருங்கள் ஹாப்பி ஆகிடிக்கிறான் கஞ்சி வாங்க போகிறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா மசூதி தான். இந்த மசூதி இப்போ தான் புதுசாக கட்டினே ஒரு 2-3 வருஷம் தான் ஆச்சு. மசூதி பேர் பார்த்திங்கன்னா உமர் அலி. இந்த மசூதி உள்ளே போய் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஏரியா மசூதி இது. இப்போ பார்த்திங்கன்னா கஞ்சி வாங்க தான் வந்துக்கிறோம். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கஞ்சி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கஞ்சி வாங்கி தான் போகணும். நான் போன டைம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு 10-20 பேர் வந்துட்டாங்க நோன்பு கஞ்சி வாங்குறதுக்கு. ஸோ இப்போ கஞ்சி வாங்கிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா என்னோடய டிஃபன் பாக்ஸு இப்போ நான் வைக்க போகிறேன் பாருங்கள். இப்போ கஞ்சி வாங்கிட்டோம். நல்லா சுட இருந்துச்சு. இன்றைக்கி 15ஆம் நோன்பு பார்த்தீங்கன்னா அதனால பார்த்தீங்கன்னா ஹைமா கஞ்சி போட்டாங்க. கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசூதியில் பார்த்தீங்கன்னா. கஞ்சி இப்போது நம்ம வாங்கிட்டு போயிடலாம். கஞ்சி வாங்கினா மட்டும் போதுமா, அது சைடிஷ் வேணும்னு சொல்லி பக்கத்து கடையிலேயே ஒரு அக்கா சைடிஷ் இருக்கிறாங்க. சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா போண்டா பஜ்ஜி தான் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஏரியாக்கா வருஷம் எங்கள்கிட்ட தான் நம்ம வாங்குவோம் போண்டா. நான் பார்த்தீங்கன்னா போண்டா பஜ்ஜி ஒரு 40 ரூபா 50 ரூபாய் வாங்கிட்டேன். அதுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கஞ்சி வாங்கியாச்சு. நோன்பு கஞ்சி அண்டு அதுக்கு சைடிஷ்ஷு நம்ம வாங்கியாச்சு. என் பையன் வாங்கிட்டு போகிறான் பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்லாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நோன்பு துறக்க போகிறேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னா 6:20 தான் நோன்பு துறப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா 5:20 நோன்பு துறக்க போகிறேன். வாங்க நம்ம நோன்பு துறக்கிற வீடியோ நம்ம பார்க்கலாம். இதோ பார்த்தீங்கன்னா நோன்பு நான் துறக்கிற முன்னே பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபு நோன்பு திறந்துச்சு. இதை பாருங்கள், நோன்பு திறந்து நிற்கிது அது. இப்போ நம்ம நோன்பு திறக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நோன்பு திறக்க போகிறேன். நோன்பு கஞ்சியில் பார்த்தீங்கன்னா நல்லா பருப்பு வடை நல்லா பொருட்டி எடுத்துடலாம். இப்போ சாப்பிட்டு பார்த்தோன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோன்பு கஞ்சியில் அந்த காரா பூந்தி வருது பார்த்தீங்களா, அது ஒரு ஃபுல்லாக அது அந்த கஞ்சி மேலே போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுவும் இன்னும் வேறு லெவலாக இருக்கும். அந்த காரா பூந்தி வாங்குறது நான் ரோட்டுக்கு போகணும் லாங்காக போகணும். அது வாங்குறதுக்கு எனக்கு முடியல. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வடை மட்டும் வாங்கின்னு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா பருப்பு வடை கஞ்சியில் போட்டு இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க. வேறு லெவலாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு கஞ்சி பிடிக்குன்னா கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். எனக்கு கஞ்சி பிடிக்கும், என் பையனுக்கும் கஞ்சி பிடிக்கும். எல்லாருக்கும் கஞ்சி பிடிக்காது யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லோருக்கும் நோன்பு கஞ்சினா எல்லாருக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மெதுவடையை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். மெதுவடை பார்த்திங்கன்னா நல்லா இதில் புரட்டி எடுத்துடலாம். நல்லா முறைன்னு மெதுவடை கடிச்சு பார்த்தா வேறு லெவலாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் தான் தெரியுமா, கஞ்சி நம்ம நோன்பு கஞ்சி டெய்லி சாப்பிட்டா ரொம்ப கோல்ட் ஆகிடும். இந்த பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரம் இது. நம்ம கஞ்சி சாப்பிட்றது சாப்பிட்லாம், வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம். ஆனால் நோன்பு இருக்கிறவன் எப்படி தான் சாப்பிட்றான்னு தெரில. எனக்கு கஞ்சி சாப்பிடுவேன் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான். என் வீட்டில் போன வாரம் நோன்பு இருந்தாங்க, அப்போ தான் நான் கஞ்சியை சாப்பிட்டேன். மறுபடியும் இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். நான் நோன்பு இல்லை, யாரும் வீட்டில் நோன்பு இல்லை. சரி கஞ்சி சாப்பிட்ணுன்னு இருந்துச்சு, அதனால தான் கஞ்சி மசூதியிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம கஞ்சி சாப்பிட்டுன்னு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.